பண்ண என் கட்சிக்காரன் இந்த அடி அடிக்கிங்க அப்படின்னு தான் அதுக்கு குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா மைண்டில் தோண மொதல் விஷயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அடுத்தடுத்து இப்போ 2017லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சேஞ்சஸாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 2017க்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக சேம் ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமும் மாட்ரேட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1லே 200 கொஸ்டினில் ஒரு 120 கொஸ்டின் எப்போதுமே வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். 2017-18 பார்த்தோம் அப்படின்னா இந்த கஷ்டமாக கேட்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் பார்த்தோம்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அகைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 19 கேட்ட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து கேட்டிருந்தாங்க. 19க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொரோனா வந்தது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சு. ஸோ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜை தூக்கிட்டாங்க. லாங்குவேஜே கிடையாது, ஜிஎஸ் மட்டும்தான். குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வருஷம் யாருமே லாங்குவேஜை வந்து படிக்கலை. ஸோ எல்லாருமே ஜிஎஸ் மட்டும் வந்து படித்தாங்க. எக்ஸாம் வரதுக்கு ஒரு 3 மந்த் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை லாங்குவேஜும் இருக்குது, ஆனால் லாங்குவேஜில் நம்ம வந்து தமிழ் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அந்த பேட்டர்னுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் மறுபடியும் சிலபஸே வந்து மாற்றுறாங்க. ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆச்சு. ஸோ வந்து சிலபஸே பார்த்தோம் அப்படின்னா மாறினது. அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சுது. குரூப் 4க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் குரூப் 2, குரூப் 2A. ஸோ இதில் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து எடுத்திருந்தாங்க. அகைன் இங்கிலீஷையும் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து மறுபடியும் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு. ஸோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 60 to 70 டேஸ் கூட தான் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடித்தாங்க. அந்த சிலபஸ்லாம் அப்போ 2022 சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் தான் வந்து நடந்தது. ஸோ வந்து ஒரு குரூப் 4, ஒரு குரூப் 2, குரூப் 2 நடந்தது. அகெயின் மறுபடியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ், பேட்டர்ன், வெயிட்டேஜ் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஏன் வந்து இப்போ டீட்டெயிலாக 2017லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்று மாற்றுறாங்க அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 3 இயர் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து 2028 வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சிசேட்டில் ஏதோ ஒன்று வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னா அதை 3 இயருக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து 2028 வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து இப்போருந்தே அது தயாராகிக்கோங்க, இல்லை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த பேட்டர்ன் வந்து ஒரு 3 இயருக்கு தான் வந்து இருக்கும், ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒன்று வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டாக வந்து ஆயிரும். ஸோ இப்போ வந்து இவ்வளோ சேஞ்ச் பண்ணி படித்தவங்களால எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து படிக்க முடியும். ஸோ மைண்ட் செட் தான் பார்த்தோம்னா ரீசன். ஸோ இந்த மைண்ட் செட் வரதுக்கு அவங்க முதல்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறோம், ஸோ பேட்டர்ன் வந்து இப்படி சேஞ்ச் ஆக போகுது, ஸோ டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி வந்து இருக்காது, இந்த வருஷம் சேஞ்ச் ஆக போகுது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக தயாராக வந்து இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருஷம் ஒரு 13 லட்சம் பேர் இதுக்கு முன்னால், ஸோ வந்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் லட்சக்கணக்காக வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கலாம். ஆனால் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th. ஸோ 10th மட்டுமே படித்தவங்க வந்து எழுதுவாங்க, அப்படி தானே கட்டாயம் வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க 10th வந்து படிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம் பார்த்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் அதில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உடனே வந்துடுவாங்க. எக்ஸாம் ஹால்லே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்துடுவாங்க. 2021 சிலபஸ் சேஞ்ச் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 40 நாள்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும், அப்போ நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 6-7 மாதம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி ஒரு 7 மந்த்தும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடல் கூட இல்லை, அட்லீஸ்ட் மாடல் இருந்தாலாவது அப்போ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும், நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை நம்ம வந்து படித்த இலக்கணத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து படிக்கணும், கிராமரில் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் முதலே விட்டுருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே தயாராகிருப்பாங்க. இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக படித்த எல்லாருமே வந்து கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து இந்த டிவி நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஈஸி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதவங்களாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது என்ன தோணும்,
ஸோ இது நம்ம ஸ்கூலில் எங்கேயோ படித்தோம், இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதனால வந்து கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம வந்து படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் மீடியாவில் நிறைய பேர் ஈஸின்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை வந்து ஃபஸ்ட் டைமாக அப்ளை மட்டும் பண்ணி வந்து எழுதுவாங்க படிக்காமல். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கும்போது ஈஸியாகவும் தோணும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னாலே வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து புதுசாக ஒரு சிலபஸோ பேட்டர்னோ கொண்டு வரீங்களா, அட்லீஸ்ட் வந்து அது ஒரு 2 டைம் 3 டைம் வந்து வச்சுருங்க. இந்த டைம் கொண்டு வந்து பேட்டர்ன் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த டைம் வந்து சிலபஸ் வந்து மாறிடுது, பேட்டர்ன் வந்து மாறிடுது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அதை அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் எப்படி இருக்கும், ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடல் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாடல் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த 7 மாதமாக வந்து அவங்க அப்டேட் பண்ணவே வந்து இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அதை பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் அதிகமான மார்க் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்படினாலுமே வேக்கன்சி 4000, 5000, 6000 அப்படின்னா அதான் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் என்ன இருக்கும், ஸோ வந்து ஒரு 175 கொஸ்டினுக்கு மேலே 120 கொஸ்டினுக்கு மேலே குறையாமல் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் இந்த அளவுக்கு கஷ்டமாக ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குறையும், அப்படி தானே? ஏன்னா இந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இதே கஷ்டம்தான். அப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததுனால கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக வந்து ஆகும். ஸோ இப்போ கட் ஆஃப் கம்மியாகுது அப்படின்னா எப்படினாலுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டாப் 3000, 4000 அதில் வந்தவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து வருது. இப்போ நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து மாடலாக வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 2 வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 இருந்துச்சு. யாருக்கு இருந்தது அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருந்தது. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சிலையும் எல்லாருக்கும் வந்து கிடையாது. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க 10th ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை வந்து 12thலையோ தமிழை ஒரு பாடமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்டு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயில் வந்து அனுப்புனாங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாருமே ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இங்கிலீஷ் எடுத்து படித்தாங்க. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருந்தால் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் எடுத்து அவங்க இங்கிலீஷாக வந்து படித்தாங்க. இந்த டைம் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கொடுத்தா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷாக பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுக்கிட்டே வந்து இருந்தாங்க. எப்போ அதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னால் ஒரு மெயில் வந்து அனுப்புனாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து 10ஆம் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழை வந்து ஒரு பாடம் வந்து எடுத்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து எழுத முடியாது, காமனாக பொதுத்தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வந்து அவங்க கடைசி 2 வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க முடியாது, அப்படி தானே? ஸோ 2 வாரத்தில் 6 மாதம் 1 வருஷம் படித்தவங்களாலே தமிழ் வந்து எழுத முடியாது. ஸோ 2 வாரத்தில் படித்து இந்த கொஸ்டின் எழுதியிருக்க முடியுமா? ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பெட்டராக இருக்கும். 2017 இந்த மாதிரி எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாருமே எங்கெல்லாம் தாண்டி வந்து வந்துட்டீங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி தான். இப்போ வந்து இதை ஒரு மாடலாக வச்சுட்டு இனிமேல் வந்து எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கஷ்டமாக வந்து படிங்க. அப்போ கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்க, சப்போஸ் ஈஸியாக கேட்டால் உங்களுக்கு வந்து லாபம் தான். ஸோ இன்னும் உங்கள் மைண்ட் செட்டை ஒன்றே வந்து வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே கஷ்டமாக வரும், நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தொடர்ந்து பார்த்தோம்னா படிங்க. ஸோ நீங்கள் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிச்சிங்க அப்படின்னாலே எந்த கொஸ்டினாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து இருக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் படிங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.